கண்டிப்பா 150லாம் பண்ணிடும். ஆனா 2 வாரம் ஓட விடணும். இத ஏன் சொல்றேன்னா, இவனுங்க ஒண்ணு சொல்லட்டா? எலைட்டுங்க உள்ள புகுந்தா படத்த சாவடிச்சுருவானுங்க. நான் சத்தியமா சொல்றேன். நான் ஏத்திஸ்ட் தான். ஆனா எனக்கே படம் பார்க்கும்போது சில சீன்லாம் டிவோஷனலா 2 சீன்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஆனா நெறைய இடத்துல வந்துட்டு கிரிஞ்செல்லாம் இருக்கு. அதாவது கிரிஞ்சு எல்லாரும் தான் வைப்பாங்க. கிரிஞ்சு இருக்கு. இந்த எல்ஐட்ஸ் ஆர்ஜே எல்லாம் பாலாஜி சீன் காந்தாராவை தேவையில்லாத ஒண்ணும் சொல்ல சீன்ஸ் இருக்கு. மாட்டாங்க ப்ரோ. அதை ஆ யோசிச்சு பாத்தீங்களா? சத்தியமா இத அந்த இல்ல ஒரு தியேட்டர் முடிச்சுட்டு வரும்போது ஃப்ரெண்டு கிட்ட அதான் சொன்னேன். இல்ல இவனுங்க காந்தாராவே இது பண்ணானுங்களே. ஆனா நம்மள மட்டும் கேள்வி கேட்பானுங்க. அதான் இது அங்க சாமியார் சீன்லாம் இங்கேயும் இருக்குது. கிளைமேக்ஸ்ல சூர்யா சாமியார் சீன்லாம் இருக்குது. ஆனா காந்தாரா மட்டும் நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிடுவானுங்க. இங்க மட்டும் ஏதாவது சூர்யா இப்ப சாமியார் இல்ல வேற யாராவது இப்ப தமிழ்ல சாமியார்னு வச்சுக்கோங்க. சத்தியமா நம்மள கலாய்ப்பானுங்க. நான் எழுதி தரேன். இந்த படம் ஓடிடி வந்த பிறகு ஏதாவது கலாய்ப்பானுங்க திட்டுவானுங்க. அதாவது இந்த எலைட் புலித்திங்க அந்த மாதிரி வருவாங்க. நானும் ஏத்துச்சுதான். ஆனா கடவுள் சாமியார் இதெல்லாம் திட்ட மாட்டேன். புரியுது? அது நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா இருந்தா எவனும் திட்ட மாட்டான் சாமியார் இருக்கு. ஆனா உண்மையில நல்லா இருக்கு சூர்யா சாமியார். கிளைமேக்ஸ்ல சூர்யா வேஷம் போட்டு ஆடினது வேற யார் ஆடி இருந்தாலும் என்கிட்ட கலாய்ப்பாங்க. டாப் ஆக்டரால் ஆட முடியாது. விஜய், அஜித், ரஜினி, கமல் வேற இல்ல. சாரி, அதான் ரஜினினா விஜய், வாய்ப்பு அஜித், இல்ல ப்ரோ. ரஜினி இந்த கமல் பண்ணிருக்கான் ப்ரோ ஓரளவுக்கு நல்லா. இல்லங்க நான் சொல்றது என்னன்னா இல்ல ஐயா முழுசா கேளு. இல்ல விஜய், அஜித், ரஜினி இந்த 3 பேர்ல யாரா ஒருத்தவங்க சாமி ஆடி யார் சாமி ஆடி இருந்தாலும் இங்க அது வந்துட்டு இது பண்ணிடுவோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சாமி இல்ல. கிளைமேக்ஸ்ல சூர்யா அப்படின்னா உடம்பு முழுக்க கருப்பு பெயிண்ட் பூசிக்கிட்டு ஒரு அந்த கருப்பு சாமி ஆடுற மாதிரி ஒரு ஒரு அகோரமான கெட்டப் தான் இருந்தது. அது எனக்கு உண்மையில சூர்யா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டம்லாம் பட்டிருக்காப்புல. ஆனா சத்தியமா ஒண்ணு சொல்றேன், சூர்யா வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ்ல சாமி ஆடும்போது எனக்கு என் மைண்ட்ல வந்துட்டு எனக்கு சாயபங்கிறதா வந்தான். அவன் உண்மையிலே கொஞ்சம் காப்பாத்தி விட்டான் பார்த்தேன். ஏன் இதை சொல்றேன்னா, அதே இடத்துல நீங்க வேற யாராவது மியூசிக் டேரக்டர் போட்டுறேன். வேற யாராவதுனா எல்லாம் அனிருத்தன் அனிருத் கூட நல்லா போடும். அது வேற விஷயம். இப்போ இந்த ஜிவி பிரகாஷ் இல்ல வேற யாராவது போட்டிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கலாச்சிருப்பானுங்க. கண்டிப்பா கலாச்சிருப்பானுங்க. ஏன்னா மியூசிக் ரொம்ப முக்கியம் அதுல ஒரு இது ஆடும்போது. மைனஸ் கேட்டா சூர்யா வராத சீன். இதுக்கு மேல ஒன்னும் சொல்றது. சூர்யா வராத சீன் மைனஸ். சூர்யா வந்த சீன் நல்லா இருக்கு. இந்த படம் தப்பிச்சிருவாரு அப்பெல்லாம் சூர்யா. தப்பிக்கிறதுக்கு தான் ப்ரோ இந்த படம் எடுத்திருக்கானுங்க உண்மையிலே. ஆனா இதுல இப்போ இது ஃபியூச்சர்ல இது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு காவலன்னு இல்ல வந்துட்டு ஒரு வேலாயுதம் இந்த படம்லாம் பார்த்தா நல்ல படம் தான். நண்பனுக்கும் நண்பன் நல்ல படம். இப்போ இது ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் கம்பேக்னு விஜய் சொல்ல மாட்டாங்க. துப்பாக்கி தான் கம்பேக்னுவாங்க. அதே மாதிரி சூர்யாக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு படம் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் காப்பாத்தன படம் சொல்லலாம், கொஞ்சம் பெட்டர்னு. ஆனா இதை வச்சு இன்னும் 150 பண்ணலன்னா வேலைக்கு ஆகாது. சூர்யா அடிப்பானுங்க. இதை வச்சு 150 பண்ணலன்னா சூர்யா அடிப்பானுங்க. இது பண்ணியே ஆகணும் ப்ரோ. தேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிப்பானுங்க. அடுத்த படத்தோட ப்ரோமோ உண்மையில ப்ரோ இல்ல பாத்தீங்களா, அதான் டீசர் ஆமா பாத்தீங்களா நீங்க? அது என்ன கண்டென்ட்னு தெரியுமா? இல்ல சூர்யாக்கு 50 வயசு, ஆமா மமிதா பைத்துக்கு ஒரு 20 வயசு, 18 வயசு, அதான் இல்ல ப்ரோ கல்யாணம் அந்த படம் இல்ல. அதான் அந்த படம் 150 எல்லாம் அடிக்காது. இந்த படம் தான் எனக்கு கேட்டா கமர்ஷியலா இந்த படம் தான் எடுத்திருக்கானுங்க. ஆனா கமர்ஷியல்ல எல்லாமே பண்ணியாச்சு இந்த படத்துல. இதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்த படம் அது அப்படி ஆனா ட்ரையல் அண்ட் எரர் தான். இந்த படம் பண்ணியே ஆகணும். ஆனா இல்ல ப்ரோ, இப்ப நீங்க ஒரு சிங்கம் மாதிரியோ இல்ல ஒரு அயன் மாதிரியோ ஒரு சூரை போற்று மாதிரியோ ஜெய்பி மாதிரியோ இந்த கருப்பு கிடையாது. கருப்பு வந்துட்டு ஒரு ஒரு வாட்டி பார்க்கலாம். தான் ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க 2வது வாட்டி பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு வாட்டி பாக்குற மாதிரி தான் அவனே எடுத்திருக்கான். ஆர்ஜே பாலாஜி அதை ஒத்துப்பாங்க. தியேட்டர் மூமெண்ட்டுக்காக. இப்போ இது எப்படின்னா, அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு ஜிபி மாதிரி இது கருப்பு வந்துட்டு இது. ஆனா கதை இல்லாம இல்ல. ஜிபி இல்லாத ஆனா அந்த அளவுக்கு கொஞ்சம் கதை இருக்காது. ஆனா இதுல கதை இருக்கு. கதை இருக்க நல்லா ஸ்ட்ராங்கா தான் எடுத்துன்னு போனான். எதுவும் இந்த சென்டிமெண்ட் எல்லாம் கலாய்க்கிற மாதிரிலாம் இல்ல. இதான் இந்த வழக்கமா சென்டிமெண்ட் கேவலமா இந்த கலாய்ப்பானுங்களே, அது நம்ம பத்திலே நடக்கும். சென்டிமெண்ட் கேவலமா அந்த மாதிரிலாம் இல்ல. நல்லாதான் பண்ணிருக்காங்க. ஆனா சூர்யா வர்றதுதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். சூர்யா வர்றது கம்மியா இருந்தது ரொம்ப. கேட்டா கடவுள். இங்க நீ படம் பார்த்த? கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஆனா எனக்கு இன்னொரு மைண்ட் ஓடுறது என்னன்னா, இன்னும் ஒரு 2 நாள் விட்டேன்னு தெரியுங்க. அதாவது திங்கக்கிழமைக்கு அப்புறம் வீக்கெண்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அதாவது
ஆனா சத்தியமா உண்மையிலே சென்னை விட இந்த படம் கிராமத்துல நல்லா ஓடணும். அது சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இப்ப கருப்புசாமி பத்தி எங்களுக்கு தெரியாது. உண்மையில சொல்றேன். இங்க சென்னையில இருக்கிறவனுக்கு கருப்புசாமி சத்தியமா தெரியாது. இப்ப என்ன கேட்டாலும் வந்துட்டு அதான் நம்மளுக்கு தெரியும். இப்ப கருப்புசாமி வந்துட்டு இவ்வளவு ஒரு இது பக்தி இது நம்ம இதெல்லாம் சாப்பிட தெரியுது. அந்த டிவோஷனே நல்லாதான் இருக்குது. ஆனா இந்த படம் மெயினா ஓட வேண்டியது உனக்கு வில்லேஜ்ல தான். ஏன்னா படம் அதை ரொம்ப கடவுள் இது கருப்பசாமிக்கு அவ்வளவு பில்டப் இது அந்த சாமியே வந்துட்டு சூர்யா தான் காட்டுறாங்க. சூர்யா வந்துட்டு வந்து என்னென்ன பண்றாருன்னு தான் படம். இது சென்னையை விட வில்லேஜ்ல இந்த படம் அதிகமா ஓடும். வில்லேஜ்ல ஓடலன்னா எதுவும் பண்ண முடியாது. ஆனா சென்னையில ஓடும் என்ன கேட்டா பார்ப்பாங்க. ஏன்னா வேற படம் இல்லை. படமும் இல்லை. அதான் இவனும் ஓரளவு நல்லாதான் இருக்கான். கலாய்க்கிற மாதிரி இல்ல ப்ரோ. அதான் இப்ப மெயினா ரீசன் என்ன சூர்யா படம் வந்து நடுவுல கலாச்சிட்டு இருப்பாங்க. நல்லா இல்ல மொக்கையா இருக்கு அந்த இது ஒன்று கலாச்சிட்டு இருப்பாங்க. இப்ப கலாய்க்கிற மாதிரி இல்ல. அது ஓகே. அது வரைக்கும் நல்ல விஷயம். நம்ம ஆளு படம் என்னைக்கு வருது சொல்லுங்க. ஜனநாயகன் வரும்போது மாச கடைசியா தான் இந்த இதுல வரும். எனக்கு கேட்டா ஜூன் 22 தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பர்த்டே அதுதான். இல்ல ப்ரோ நம்ம தான் இல்ல நம்ம கெரியரே என்னதான் கெரியரே எண்ட் ஆயிடுச்சு. அது வேற விஷயம். கடைசி படம் அதான் அது தளபதிக்காக நம்ம போய் பார்ப்போம். தியேட்டர் மூமெண்ட்டும் அதுல நிறைய இருக்கும். அது அனிருத் பீஜம் எல்லாமே இருக்கும். அதுவும் ரீமேக் படம் தானே. அதான் நம்ம எல்லாம் செலிப்ரேஷன் இதுதான் அதை பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது எல்லாருமே போய் பாத்துருவாங்க. அவ்வளவுதான் என்ன. ஆனா ஆர்ஜே பாலாஜி அவனாவது கட்டிப்பூச்சி முத்தம் கொடுக்கணும் இல்ல செம்மையா பண்ணிட்டேன்னு கேட்டா நல்லா இல்ல. நீங்க உண்மையிலே அவனெல்லாம் கிரெடிட் தராதுங்க. சூர்யாவுக்கு தரலாம், மியூசிக் டைரக்டர் தரலாம். உண்மையிலே ஆக்டரும் மியூசிக் டைரக்டரும் தான் இந்த படத்தை காப்பாத்தினானுங்க. கருப்பு உண்மைதான். சினிமாட்டோகிராஃபர் ஆக்டரும் மியூசிக் டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபி மெயினா சினிமா விஷுவல் தான் ப்ரோ. அதான் ப்ரோ சொல்றேன். விஷுவல் தான் வந்து ஏதாவது தியேட்டர்ல விஷுவல் நல்லா இருக்கு. அந்த ஏன்னா ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஆனா நல்லா இருக்கு. சூர்யா படத்துல இது கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கேமரா விஷுவல்ஸ் எல்லாம் அட்லி படத்துக்கு இவன் தான் ப்ரோ மியூசிக் டைரக்டர். அல்லு அர்ஜுன் படத்துக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. இல்ல அது தெரியல. ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா மியூசிக் போட்டிருக்கலாம். தியேட்டர்ல அது பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனா இல்ல ப்ரோ ஓப்பனா சொன்னா நிறைய சீன்ஸ் ஏதாவது சூர்யாக்கு வச்சிருக்கலாம். வச்சது கம்மி சீனு. அதையும் ரொம்ப ரேரா தான் வச்சிருக்கானுங்க. அதுலயும் மியூசிக் டைரக்டர் ஓரளவுக்கு காப்பாத்திருக்காங்க கேட்டா. உண்மையிலே அவனும் கொஞ்சம் காப்பாத்திருக்கான். நல்லா பண்ணிருக்கான். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா சூர்யாக்கு ரொம்ப கம்மி சீன். சத்தியமா இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு பெருசா மாத்திருக்கான் சூர்யாவை. படம் இது வேற புரியுதா. படம் இது நல்லா ஓட வாய்ப்பு இருக்கு. நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன கேட்டா விபூதி சரியான விபூதி என்னன்னு கேட்டா டியூரேஷன் ரொம்ப கம்மி. அதாவது சூர்யாவோட டியூரேஷன் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. படம் முழுக்க ஆர்ஜே பாலாஜி வரான். கடைசியில அந்த சாகர வரைக்கும் வந்துட்டு இருக்கான். த்ரிஷா சீன் அதிகம் தான். ஆர்ஜே பாலாஜி சீன் அதிகம். சூர்யா கம்மி சீன் இருக்கு. வர்ற சீன்லாம் ஆனா நல்லா இருக்கு. நம்மால வீடு ஷிஃப்ட் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. உண்மையா அது இல்ல. அது ஒரு ரூமர் தான் கேட்டா. ஆனா தலைமைச் செயலகத்துக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் போயிட்டு வரனால வந்துட்டு அது ஒரு டாக்ஸ் மாதிரி சொல்றாங்க. அதை நம்புற மாதிரி தெரியல. அது வரட்டும். இல்ல போயஸ் கார்டன்றாங்க. பக்கத்துல இருந்து நம்மால் வெறுப்பேத்த போறாங்க. இல்ல போயஸ் கார்டன் தான் எனக்கு தெரிஞ்சது சொல்லுவோம் பேரு. ஒருத்தர் தான் இப்போ விஜய் வந்துட்டு வீடு அங்க மாத்தனா ஒருத்தன் வந்துட்டு அங்க வீடு காலி பண்றான். அது யாருன்னு தெரியும். ஏன்னா அதான் அது சொல்லுவோம் பேரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளு வீட்டு பக்கத்துல வந்துட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நிம்மதி இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளே கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. ஏன்னா விஜய் வீடுன்னு ஒண்ணு இருந்தா அங்க எல்லாம் எவ்வளவு கிரௌடு வரும் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல ஒரு சிஎம் வீடு அந்த காலனில இருந்தா அதை மறந்துடுவாங்க. அதான் சூப்பர் ஸ்டார் வீடே இருந்தாலும் மறந்துடுவாங்க. அதான் டக்குன்னு கிடைக்காது இல்ல ப்ரோ போயஸ் கார்டன்ல. வாங்கி அதை அது அப்படிலாம் இல்ல ப்ரோ. இல்ல இவரு சிஎம் அப்படிலாம் இல்ல. வந்துடும் அது கிடைச்சிடும் பாத்துக்கலாம். ஆனா என்ன கேட்டா மாத்துவாருன்னு அந்த மாதிரி தெரியல ப்ரோ. இது ஏன்னா அவருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கும்ல. இது எப்படின்னா ஒய்ஃப் ஆல்ரெடி வீடு வேணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் இது பண்ணிருந்தாங்க. நியூஸ்காரன் என்ன பண்றான்னா ஒய்ஃப் வந்துட்டு மிரட்டினால தான் இவங்க வந்துட்டு வீடு மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி திருப்பி விட்டுருவான். இன்னைக்கு பேசுற இதே மூதேவிங்க தான் அன்னைக்கு வந்துட்டு அப்படி பண்ணி விட்டுருவானுங்க. அதுவும் ஒரு யோசிக்கணும். அப்பெல்லாம் நம்ம ஆளு கஷ்டம் பார்க்காம காலையில 6 மணிக்கே கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன்.
ஒரு நிமிஷம் இல்ல நவீன, இத்தனை நாள் வராத நாய் நீ எதுக்கு இப்ப வந்து உட்கார்ந்து இருக்க நல்லா தெரியும். நான் போகும்போது அவர் சிஎம் இல்ல, நான் வரும்போது சிஎம் ஆயிட்டாரு, நம்பவே முடியல. இல்ல நீ வந்தது சிஎம் இருக்கட்டும், நான் கருப்பு படம் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நீ கரெக்டா இதுக்கு மேல அதுக்குதான் நல்லா தெரியும். அதுக்குதான் நான் வரவே செஞ்சிருப்பேன். அதான் சொல்லுவோம் பாருதான், ஒண்ணும் இல்லைங்க, அதான் ஒரு ரூபாய் போச்சுன்னு ஒரு ரூபாய் கொடுன்ற மாதிரி வந்து உட்காந்துக்கிற சமுத்திரகனி மாதிரி. அதிசயமா நடந்துக்கல, ஐயோ அதிசயத்தை பாருங்களேன். என்ன அதிசயம்? 13 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் இதுவா? இல்லடா, கம்பேக் வந்து நல்ல ரிவ்யூ இல்லங்க. இல்ல இப்போ நம்ம யாருக்கும் வன்மமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்மளும் அது மாறியாச்சு, ஃபீல்டுலயும் இல்ல, இப்போதான் பாலிடிக்ஸ்லயும் போயாச்சு. ஒன்னே ஒண்ணுதான், 150 கோடி வந்தா கம்பேக், 100 கோடி வந்தா கம்பேக் கிடையாது, அவ்வளவுதான். சிம்பிள் தான். இது எப்படின்னா, படம் எவ்வளவு வரும்னு யாருக்கும் தெரிய போறது இல்லை. இது முன்னாடியே தான் சொல்றேன், எவ்வளவு வருதோ இல்ல நவீன, இல்ல நவீன 200 எல்லாம் போயிடுச்சுன்னு அவ்வளவுதான் அங்க சொல்லலாம் பாரு. அவனுங்க அடிக்காதப்பே வந்து எங்களுக்கு அடிப்பானுங்க, பயமா இருக்கு. இல்ல 150 வந்தாலே கம்பேக் தான், அது டவுட்டே கிடையாது. ஜஸ்ட் 150 வந்தாலே கம்பேக் தான். 150 crores வந்தாலே. ஆனா 150 crores கூட வராம கீழே போச்சுன்னா தெரியாது. எஸ்கே வேற ஒரு சாமி படம் நடிச்சுக்கிட்டு இருக்கான், வரிசையா சாமி படம் இருக்கிறாங்க. இதுல எஸ்கேக்கு ஒரு மைண்ட்ல என்னன்னா, இதுவே ஓடுது, அதெல்லாம் ஓடாத எட்ரா செய்யணும்னு அந்த மாதிரி ஒரு இது போடுது. கேரளா கடவுளுக்கே வாழ்க்கை வருது, தமிழ் கடவுளுக்கு வாழ்க்கை வராது. ஆனா என்ன கேட்டா, இல்ல சூர்யா பண்ண, இல்ல சாரி, சூர்யா கரெக்டா தான் அவர் பண்ணிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி பண்ண பெரிய தப்பு என்னன்னா, ஒரு டிவோர்ஸ்ல படுத்தா ஃபுல்லா டிவோர்ஸ்லாம் எடுத்துன்னு போயிருக்கணும். எதுக்கு நடுவுல தான் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு குழப்பினாருன்னு தெரியல. லியோலாம் வருதுன்னு சொல்றானுங்க. இது லியோ வருது, சிங்கம் வருது, நிறைய வருதுடா. எது வரலன்ற மாதிரி வருது. தனுஷ் ரெஃபரன்ஸ் ஒண்ணு வந்துட்டு ஒரு ரவுடி பேபி ரிங்டோன் வரும். அஜித் ரெஃபரன்ஸ் 2 வரும். ஒண்ணு கலாய்க்கிற மாதிரி வரும், இன்னொன்னு வந்துட்டு அதை சமாளிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரேசர் அந்த இதுன்னு சொல்லிட்டு இது வரும். விஜய் ரெஃபரன்ஸ் 3 வரும், 3 விஜய் ரெஃபரன்ஸ் வரும். போக்கிரி 1, லியோ 1. தேங்க்ஸ் கார்டும் போட்டானுங்க. நடுவுல அடிக்கடி குட்டி குட்டி ரெஃபரன்ஸும் இது உண்டு. 4 மணி ஷோ விட மாட்டாரு போல நம்ம. 4 மணி ஷோலாம் விட முடியாது ப்ரோ. இது எப்படின்னா நம்ம ஆர்டர் கொடுத்தாலும் அது கோர்ட்ல வந்துட்டு இது பண்றாங்க. ஒரு சாவுல வந்துட்டு முடிஞ்சது, அது என்னைக்குமே சிஎம் நினைச்சா கூட அது ஓபன் பண்ண முடியாது. அப்படி ஓபன் பண்ணா நம்மளா சிஎம் நினைப்பானுங்க, என்ன இது, அதாவது இவரு ஏதாவது சினிமாக்காரன் புத்தியை காட்டான்னு வந்துட்டு உடனே நம்ம சைடு அப்படியே பாஞ்சிருவானுங்க. ப்ரெஷர் போடாம இருப்பாங்க, ப்ரெஷர் போடுவாங்க. முன்னாடினா ப்ரெஷர் போட முடியாது, இப்ப போடுவாங்க, நம்ம ஆளுனாலே போடுவாங்க. 9 AM ஷோ வந்து நார்மல் தானே, அதுக்கு எதுக்கு போட்டானுங்க அவனுங்க போஸ்ட் கருப்பு டீம்ல இருந்து? இல்ல 11ல இருந்து தான் ஆரம்பிக்கும். வந்துட்டு என்னன்னா நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம், ரூல்ஸ் படி என்னன்னா வந்துட்டு, அதாவது 11 AM தான் நார்மல், அதாவது எல்லா படத்துக்கும். 9 AM வந்துட்டு ஏன் இது நார்மல் இல்லைன்னா, அது நானே யோசிப்பேன். நார்மல் இல்லாட்டாங்கன்னா, இப்ப கூலி படம் வந்துட்டு ஆளுங்கட்சி தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு கூலி படம் சில இடத்துல வந்துட்டு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு 9 மணிக்கு ரிலீஸ் ஆகல. அது அந்த ஏன் ஏன் உங்க இப்பதான் உங்க ஊர்லயே ஆகல? உங்க ஊர் பேர் என்ன? ராமநாதபுரம். அதான் அங்கேயே ஆகல. ஆனா சென்னையில தான் நான் இங்கெல்லாம் பாத்துட்டேன். எப்படி அது இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் என்ஓசி கொடுத்தாங்க. கடைசியில பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படின்னா, நான் இருக்கேன்னு தான், யாராவது வருவாங்க சார், படத்தை தடுத்து நிறுத்துவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவா? அதான் எனக்கிட்ட சூர்யாக்கு எமனே சூர்யா சொந்தக்காரனா தான் வருவாங்கடா, நான் தான் வருவேன்ற மாதிரி. அதான் அடுத்த படத்துல இருந்து வெளி ப்ரொடக்ஷனுக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாருல, மைத்ரி தான பண்றாரு அந்த படம். ஆமா, 7 ஸ்கிரீன் போகுது, 7 ஸ்கிரீன். ஆனா என்ன கேட்டா, இல்ல பாசிட்டிவான சீன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஒரு கடவுள் யாரோ, அதாவது படம் ஆரம்பிக்குது சர்டிபிகேட்ல, ஒரு கடவுள் யாரோ வெளியே வர மாதிரி ஒரு உலகம் அது மாதிரி காட்டி வருவாங்க. அது எனக்கு முன்னாடியே காட்டினது நல்ல விஷயம். ஏன்னா சூர்யா அதுக்கப்புறம் காட்டுவாங்க. சிஜி நல்லா இருந்துச்சு, சூர்யா வர்ற சீனும் நல்லதா இருந்தது. இன்டர்வல் முன்னாடி இருக்கிற சீன் தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்தது. இன்டர்வல் முன்னாடி இருக்கிற சீன் ஓரளவு நல்லா இருந்துச்சு. இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இந்த ஆர்ஜே பாலாஜி சீன் அதெல்லாம் அதுக்கப்புறம் வரதெல்லாம் பெருசா நல்லா இல்லை. அது ஒரு 40 நிமிஷம் அது மேல. நாங்க 4 பேர் சாங் இருந்துச்சு.
அது கட் பண்ணிட்டாங்க. கட் ஃபுல்லா பண்றாங்களா? ஃபுல்லாலாம் வராது, இது வராது. ஆமா, ஃபுல்லாலாம் வராது. நாங்க 4 பேர் பாட்டுலாம் வராது. அதான் ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டானே, நான் நிறைய கலாய்க்கிறனால அந்த பாட்டை தூவி விட்டானுங்க அது படத்துல. இங்க ப்ரொமோஷன் சாங் படத்துல மாதிரி தான் என்னன்னா இருந்துச்சு. அவனுக்கு பிளான் இல்ல, அதான் இல்ல அவனுங்க பிளான் பண்ணது என்னன்னா பாட்டு ஃபுல்லா வரும், பாட்டு முடியும் போது சூர்யா வர மாதிரி பண்ணிருப்பாங்க. கடவுள் சூர்யா அப்பதான் என்ட்ரி, கடவுள் சூர்யா வர்றது. ஆனா பாட்டு பாதிலாம் இல்ல, பாட்டு பேருக்குன்னு வைப் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துல உடனே கட் பண்ணிட்டு கடவுள் சூர்யா வருவார். கடவுள் STR சூர்யா வச்சு ரெண்டும் படம் ஒரே எடுத்தாங்க. சூர்யா தான். அதான் படம் முழுக்க. அலெக்ஸ், இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா? அதாவது படம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு சூர்யாவை காட்டவே மாட்டாங்க. ஆனா அந்த 45 நிமிஷம் நம்மள வந்து கதையோட என்கேஜ் பண்ண வச்சது வந்துட்டு இந்திரன்ஸும் அந்த அனகாவும் தான்டா. அவ்வளவு சூப்பர் ஆக்டிங் 2 பேருக்கும். உண்மையில அதான் அந்த 2 பேருடைய அந்த இது ஒருத்தனவளதான் இது பண்ணாங்க. ஆனா ஆனா அது கிளைமேக்ஸ்ல ஒண்ணு முடியும், படம் முடிஞ்ச பிறகு சத்தியமா செத்து அன்எக்ஸ்பெக்டட். போன பொண்ணு இல்ல 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 செத்து போன பொண்ணு திரும்ப காட்டணும்னு ஒண்ணு பண்ணாம போயிரு. அது எனக்கு அது பண்ணாம இருந்துக்கலாம். இல்லடா, அது ஓகே தான். ஏன்னா கருப்புசாமி காப்பாத்திருக்கலாமே, அந்த ஆங்கிள் யோசிச்சு பாரு. நல்லா அழுதுட்டு தெரியுமா அந்த சீன்லாம். கம்முனுடா. உண்மையிலேடா, ஆர்ஜே பாலாஜி கிட்ட இந்த மாதிரி ஒரு படத்தை சத்தியமா எதிர்பார்க்கல. உண்மையிலே நான் வந்துட்டு எப்பயுமே பேக்ல வந்து விபூதி இருக்கும், முருகன் கோயில் விபூதி எப்பயுமே வச்சிருப்பேன். இன்னைக்குதான் பேக்கை துவைச்சேன், அதனால நான் விபூதி எட்டு மட்டும் எட்டு போயிருந்தேன்னா உண்மையிலே டான்ஸே ஆடி இருப்பேன் தியேட்டர்ல. நான் தான் சொல்றேன், இப்போ இல்ல மதன் தான் சொந்த ஊர் இது. மதன் சொந்த ஊர் இது சொன்னா சிரிப்பீங்க, வேணாம் சொல்லு. அதான் எந்த ஊரு கடவுள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லு. எனக்கு பூர்வீக எடப்பாடி. இதுல என்னடா அசிங்க எடப்ப சொல்ல, எடப்பன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை ஆயிட்டீங்களேன்ற மாதிரி. அதான் எடப்பாடி இதெல்லாம் என்ன இது இல்ல மேட்ரு. நான் தான் சொன்ன படம் பார்த்துட்டு வந்தோன்னே, சென்னை பசங்களை விட கிராமத்து பசங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் புரிய வாய்ப்பு இருக்குதுன்னு. நான் சிட்டி தான்டா, டிவோர்ஸ் பண்ணுறது. நான் பிறந்தது எல்லாமே சிட்டி. அந்த சிட்டி கதை இருக்கட்டும், நீ என்ன பண்ண நல்லா தெரியும். என்ன இல்ல மச்சான், ஆனா ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த கருப்பன் ஐயனார் இவங்க எல்லாம் பார்த்தா பயம், சின்ன வயசுல இருந்தே பயம். அதான்டா சொல்றேன், உனக்கு நல்லா அது கனெக்ட் ஆனதுனால அந்த இதுவும் நல்லா கனெக்ட். ஏன்னா எங்க அம்மா கருப்பு தான், கருப்பசாமியை ரொம்ப வணங்குறவங்களுக்கு இந்த கருப்பு இந்த படம் பிடிக்கும். கருப்பு படம் நாங்க எல்லாம் எப்பயாவது ஊருக்கு போனோம்னா எங்க அம்மா வந்துட்டு ஏதாவது அதாவது படிக்காம ஊர் சுத்துறது, சின்ன வயசுல மெட்டுவாங்க பாத்தியா, அப்ப வந்துட்டு ஐயனார் வருவாரு கனவுல, கருப்பன் வருவாருன்னு அம்மா என்ன பயமுறுத்தும். இல்ல ஐயனார் இல்லதான் இந்த படம் கருப்பு இது. ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, நவீன் நாளைக்கு வந்து சொல்லுவான், இது செய்யான் படங்குது. உண்மையான முருகர் பக்தர்களுக்கு செய்யான் படம் முடியும்ன்றான். ஆமா, இது எப்படி இது நான் அழகாக கடவுள் பின்னாடி செய்யான் வந்து முருகன் படம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது விரும்மாண்டி படம். நான் சொல்றேன் கேளு, முருகன் பிளாட் இருக்கு, கடவுள் வணங்க கிடையாது. நவீன நான் சொல்லிட்டா முருகன் இது என்ன படம் சொல்லி செய்வானே, அது வந்து பாகியஸ்ரீ படம். பாகியஸ்ரீயா? கம்மல கண்டதை பேசிக்கிட்டு இல்ல டேய், இஷ்டத்துக்கு பேசாதே, பேசினாலும் அது நீதான் காரணம். இல்ல மேட்டர் என்னன்னா, இப்போ மத்த படத்துல வந்துட்டு கடவுள் வணங்குற மாதிரி இருக்கும். இப்போ மெர்சல் படத்துலதான் தளபதி வந்துட்டு இது வணங்குற மாதிரி, இல்ல அதான் நிறைய படத்துல இது வணங்குற மாதிரி. ஆனா இந்த படத்துலதான் கடவுளே சூர்யாதான் போது இந்த மூக்குத்தி அம்மன், அதுக்கப்புறம் இந்த ஓமை கடவுளில தான் விஜய் சேதுபதி தான் அது அந்த மாதிரிதான் பேசுறேன். அடுத்த மூவி கிராஸ் ஓவர் சொல்லுவான் ஆர்ஜே பாலாஜி யூனிவர்ஸ். படத்துல எத்தனை கிராஸ் ஓவர்னா எனக்கே தெரியாது. அத்தனை கிராஸ் ஓவர். லியோ வருது, சிங்கம் வருது, ஏதோ வருது, எது வருதுன்னு தெரியல. சூர்யான்னு வச்சு 2 படம் இன்னொரு படம் எடுக்க போறாரு நயன்தாரா. சூர்யா வந்து கருப்பு. இல்ல இதெல்லாம் பரவாயில்ல, ஒரு நிமிஷம். இல்ல கருப்பு பத்துல எல்கேஜி வருது. அதாவது இந்த சொல்லுவான் தெரியுமா, இவனுக்கு இல்ல தெரியாம சான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டான். இந்த சொல்லுவான் பாரு, இது எப்படின்னா அஜித் ரசிகர்கள் அவனுக்கு 2 ரெஃபரன்ஸ், விஜய் சிஎம் போறாரு அவங்களுக்கு 3 ரெஃபரன்ஸ். ஏன் ஒரு சீனே வையன்னா, ஒரு லியோ படத்தோட சீனே வையன் தான். அதுக்கு அடுத்து தனுஷ் நம்ம அஜித்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. உன்னோட முதுகு குத்துறன்னு அந்த ஒண்ணு சொல்லி. ஆமா முதுகு குத்துறது. ஆமா கரெக்ட்.
இதுல கலாய்க்கிறது இருக்கும் அது. ஆனா இதுல எப்படி அவன் தெளிவா இருக்கான் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஜித்தை கலாய்க்கிற மாதிரி ஒண்ணு வச்சா, செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவ் ஒண்ணு ஆமா மாசம் வச்சான். விட்டான். ஆனா மன்சூர் அலிகான ஏன்டா வச்சா எனக்கு அதே இப்ப வரைக்கும் புரியல. படத்துல அது எல்லா கேரக்டரும் அப்படிதான் சும்மா இது ஆனா உண்மையிலேயே நிறைய பேர் படத்துல வந்து எப்படி சொல்றது தேவைப்படாத ஆணிதான். வாசிகா, சுப்ரீத். ரன் டைம் எவ்வளவு அலெக்ஸ்? ரன் டைம் எவ்வளவு? 3 hours? 2.5 மணி நேரம். இல்ல ப்ரோ நான் 9:30 மணிக்கு படம் முடியும்னு நினைச்சேன். 6:30 மணிக்கு படம் போனேன். ஆனா 9:20 படம் முடிஞ்சுச்சு. ஆனா என்ன கேட்டா இல்ல முடியும் போது அந்த அசம்பிளி சீன் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். அது ஒரு லீடு மாதிரி வச்சிருக்கான். தேவையில்லாத நீ என்ன கேட்டா கங்குவாக்கே வைக்கும் போது இதுக்கு வைக்கலாம். இழுத்து வச்சு அறுத்துருவோம். நான் நல்ல படத்தை பத்தி பேசு. ஆனா இல்ல ஏய் அலெக்ஸே நீ சொல்ற இல்ல கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பொண்ணையே அவங்க அப்படியே காட்டிட கூடாதுன்னு. கண்டிப்பா அங்கதான் ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணாவன். இல்ல காட்டினது கரெக்ட். இல்ல காட்டினது கரெக்ட். இது எப்படி இதுனா இறந்து போன பொண்ணு அப்படியே கொஞ்சம் ஹைட் பண்ண மாதிரி திரும்ப அந்த ஹைட் பண்ணிருக்கலாம். இன்னொன்னு கன்ஃபியூஷன் பண்ணி விட்டான். அந்த பொண்ணு இறந்து போன மாதிரி நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. மேபி காப்பாத்தி இருந்தா நீ இல்ல ஆனா ஒரு நிமிஷம் நான் நவீன ஏதாவது சிறை கிளைமேக்ஸ் ஒரு நிமிஷம் இல்ல ஃபேண்டசி இருக்கலாம்டா. படம் ஃபேண்டசியா இருக்கலாம், படமே ஃபேண்டசியா இருக்கலாம். இது எதுக்கு ஃபேண்டசின்னு தெரியாத ஒரு ஃபேண்டசியா இருக்கு. சாவச்சு போட்டுருவேன். அதுவும் கரெக்ட்டுதான். இல்ல படம் இல்ல ஒன்லைன்ல சொல்றேன். ஒரு பிரச்சனை நடக்குது. சூர்யா வந்துட்டு கடவுள். சூர்யா மனுஷனே கிடையாது, அவர் ஒரு கடவுள். அவர் தான் கருப்பு சாமி. அந்த கருப்ப சாமி இறங்கி வந்து ஒரு ஊழல், அதான் ஒரு ஊழலா இருக்கிற அந்த கோர்ட் இருக்குல்ல, அந்த கோர்ட்டை வந்துட்டு இவர் வந்துட்டு நியாயமா போய் முதல்ல அணுகுவார். நியாயமா அணுக முடியாம அதுக்கடுத்து அநியாயம் பண்ண மட்டும் தான் அவரும் வந்துட்டு எல்லா நியாயமான வகையில இதுதான் சுத்தி ஒரு கொலாப்ஸ் பண்ணி அவர் கடவுளா இருந்து என்ன பண்றாருன்னா இந்த படத்தோடய கதை. புரியுதா? இதுக்கு மேல எவனும் இந்த படத்தை டீடைலா சொல்ல முடியாது. இதுல ஆர்ஜே பாலாஜி இருக்கான் பாரு, இவன் தான் வெளில. இவன் வந்துட்டு அதான் இவன் சாமி கிட்டே போய் சத்தியம் கேட்பான். நீ வந்துட்டு உன்னுடைய சாமி பவரை யூஸ் பண்ணாம நேர்மையான லாயரா நான் அதான் அவன் வந்துட்டு ஒரு அதான் இந்த ஒரு கேஸ். நான் உன சொன்னா சூர்யா பையன் கிடைக்க மாட்டாங்கல்ல. அதாவது இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் இந்த படத்தோட கனெக்ட் ஆகும். அரை எண் 305 கடவுள் ஒரு படம் வச்சு பாத்தியா? சந்தானமும் உண்மைதான். இல்ல உண்மைதான். அதாவது வந்தோன்னு என்ன சொன்னேன், கடவுள் வணங்குறது வேற, நான் தான் கடவுள்னு இருக்கிறது படம் முழுக்க. அதாவது இப்ப இது எப்படின்னா, நீ படத்துல பாக்குற சூர்யா எல்லாமே கடவுள் தான். சூர்யா மனுஷனே கிடையாது. சூப்பர். ஆமா, படம் முழுக்க சூர்யா கடவுள். அதான் சூர்யாக்கு இருக்கிற சக்தி என்னன்னா, ஒரு விரல வச்சு இப்படி அப்படி பண்ணாருன்னு வச்சுக்க எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடும். கேள்விப்பட்டீங்களா? அது கேட்கறதுக்கு ரொம்ப நரேட் பண்ணது இன்டர்வியூல. ஆமாமா. ஆனா இல்ல இன்டர்வல்ல நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். உண்மையிலே தளபதி இந்த படத்தை இது பண்ணி தான் மாத்திருப்பாங்க. ஏன்னா நம்பால் சாமி ஆடுறதெல்லாம் அதை வச்சிருக்க மாட்டாரு, நிறைய இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா கோர்ட் போர்ஷன் வந்துட்டு உங்க விஜய் கண்டிப்பா பண்ணிருக்கலாம். நம்பால் நல்லா தான் சூர்யா போயிருப்பாங்க. ஆனா நான் கேட்டேன் பண்ணிருக்கணும். இல்ல ஒரு நிமிஷம் இல்லங்க ஆர்ஜே பாலாஜி சொதப்பிருக்கானான்னு கேட்டா சொதப்பிருக்கான். நல்லா இல்லாமலாம் இல்ல, சொதப்பிருக்கான். ஆனா சூர்யாக்கு வந்துட்டு மத்த படத்தை விட இது கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கான். ஃபேன்ஸா பார்த்தா இது பெட்டர். இது வந்து நீங்க எப்படி சொல்றீங்களா, சூர்யா ஃபேன்ஸோட ஜிபியூ மாதிரி? உண்மையிலே ப்ரோ ஜிபியோட பெட்டரா இருக்கும். ஜிபியோட இல்ல, ஆனா ஜிபியோட கொஞ்சம் பெட்டர். இது கதை, இதுல கதை இருக்கு, கதை இல்லாம இல்ல. ஏன்னா 45 நிமிஷம் சூர்யா வராம கதை இருக்கு. ஆனா இந்த கிளைமேக்ஸ்ல வர சூர்யா எவ்வா என்ன மாதிரி வெறித்தனடா சாமி. இன்டர்நேஷனல் லெவல்ல இது பண்ணாரு, கிராஸ் ஓவர் பண்ணாங்க. இல்ல உன்னை இழுத்து வச்சு இன்னும் அர்த்தம்னு எனக்கே தெரியாது. மனசாட்சி இல்லாதவன் கருப்பு சாமின்னு வச்சு அமெரிக்கால போய் டான்ஸ் ஆட முடியும் லாஜிக். ஆனா இல்ல எனக்கு கேட்டா சூர்யா பாராட்டுறது என்னன்னு கேட்டா, அந்த கடவுள் வேஷம் போட்டு அந்த ஆடினது நல்லா இருக்கு. அந்த கருப்பு வேஷம் போட்டது கிளைமேக்ஸ் நடுவுல இருக்கிறது நார்மல் தான் இருக்கும். அதாவது ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தா தான் இருக்கும். கிளைமேக்ஸ் ஓகே, அது கொஞ்சம் அதாவது காந்தார மாதிரி இருந்தது.
காந்தாரா எப்படி கொஞ்சம் சாமி வேஷம் போட்டு அந்த ஆடுற மாதிரி காந்தாரா மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த கருப்பு கருப்பு சாமி இறங்கி வந்து ஆடுது, அதாவது ஆர்ஜே பாலாஜியை போடுறது. சரி ஆனா ஸ்டார்டிங்கே போட்டுடலாம், அது வேற ஓகே. விஷயம். இசையரக்கனை பத்தி தான் சொல்லுங்கண்ணா. செருப்பு பிஞ்சிரும் அவனுக்கு. இசையா இருக்கேன் மயிரா இருக்கேன்லாம் அவனுக்கு செருப்பு பிஞ்சிரும். அவனை மட்டும் நேர்ல பார்த்தனா நாக்கப்புடுங்கிற மாதிரி எத்தனை கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்டா இப்பேற்பட்ட ஒரு படத்தை ஏன்டா? எடுத்தவன் ஏஆர் ரஹ்மான்ட்ட கொடுத்ததும் அந்த படத்தை எப்படி கொண்டு போயிருந்திருப்பான்? ஆனா எனக்கு ஏய், அப்படி ஒரு இல்ல, பாட்டு நீங்க நல்லா இல்ல, இல்ல, ஒரு இல்ல, பாட்டு நீங்க ஒரு பாட்டு கூட நல்லா இல்ல, ஒரு பீஜம் கூட நல்லா இல்ல. bro, இந்த படத்துக்குலாம் தமன் தான் சரி, இல்ல தமன் தான் கரெக்டா ஒரு வரும். நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. நான் இப்போ நிறைய சூர்யா ஃபேன்ஸுக்கு சாயபங்கர் நல்லா பண்ணிருக்கான்னு தான் தோணும். ஆனா உண்மையிலே தமன் வந்துட்டு இதை விட அதான் சொல்ல வந்தேன். வேற மாதிரி போயிருக்கு. தமன் கொண்டு வந்து அக்கண்டா அவன் நீங்க பாத்திருக்கீங்களா? அவன் அக்கண்டா வந்துட்டு இல்ல பிரிச்சிருக்கான். இல்ல யானே இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சாயப் எனக்கு எப்போ ஓகே. ஆனா அவன் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கான். ஆனா அந்த நல்லா பண்ணது என்னன்னா 2 இடத்துல நல்லா பண்ணிருக்கான். ஆனா மீதி இடத்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னா அதேதான். எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே இடம் மட்டும் தான். எதுன்னா த்ரிஷாவும் ஆர்ஜே பாலாஜிக்கும் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் வரும் பாத்தியா, அந்த பீஜம் மட்டும் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு, அவ்வளவுதான். ஆமா, த்ரிஷா வேற இருக்காங்கல்ல படத்துல, மறந்தே போயிட்டேன். அடப்பாவி. அப்படி இல்ல, கருப்பு இல்ல. நான் பார்க்கல படம். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, படத்துல டியூரேஷன் இல்ல, படம் டியூரேஷன் படி என்னன்னா சூர்யா விட ஆர்ஜே பாலாஜி வர்ற சீன் தான் அது. ஆமா, அது உண்மைதான். இந்த படத்துல சத்தியமா ஒண்ணு சொல்றேன், நீ படத்துல நீ படமா இது இப்போ இது எப்படின்னா சூர்யான்றது ஒரு ஹீரோ கிடையாதுன்னு இப்போ ஒரு நினைச்சுப்போம். இப்ப ஏதாவது வெள்ளக்காரனோ இல்ல வேற ஏதோ ஒரு இந்திக்காரனோ அவங்ககிட்டயாவது இந்த படத்தை கொடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கு ஆர்ஜே பாலாஜி ஹீரோன்றான். ஏன்னா படம் முழுக்க கடைசியில அந்த கடைசியில சாவர வரையும் அந்த நாய் தான் வந்து இருக்குது. எனக்கு ஆர்ஜே பாலாஜி தான் இரிட்டேட் ஆச்சு. ஆனா இதுல இவன் ஜாலியான வில்லன் காட்டினா பரவாயில்ல. இல்ல கிளைமேக்ஸ்ல இவன் சீரியஸான வில்லன் நடிக்கும் போது அது ஒரு மாதிரி இருந்தது, மண்டை சொத்திக்கிற மாதிரி இருந்தது கிளைமேக்ஸ்ல. எனக்கிட்ட கிளைமேக்ஸை காப்பாத்துனது சூர்யா தான். நான் அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப இந்த ஆர்ஜே பாலாஜிக்கு எல்லாம் கிரெடிட் கொடுக்காதீங்க. அந்த நாய் ஓபி வச்சிருக்கு, ஓபி அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன தவறுதோ அதான். ஆர்ஜே பாலாஜி ரோல வேற யாராச்சும் நடிச்சிருந்தா படம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருமா? இது ஒரு நல்ல கேள்வி. நல்ல ஒரு மிஸ்கின் பண்ணிருக்கலாம் அந்த கேரக்டர். ப்ரோ மிஸ்கின் எல்லாம் பண்ணிருந்தா இந்த மாவீரன்ல வில்லன் இருப்பான் பேரு மிஸ்கின், அதை விட நல்லா இருந்திருக்கும். ஏன் அதை விடன்றனா இதுல நல்ல ஒரு இதுதான் கேட்டா மிஸ்கின் பண்ணிருக்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃப்ராடுகார் லாயர் சரியான பேச அவனுக்கு. இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல நட்டி ஒரு வில்லன்னு போர்ட்ரே பண்ணி அவனை சப்பையாக ஒரு ஆளு இது எப்படி வேற எவனா கொண்டா போறோம் கொன்றத ஃபீலிங் உங்களுக்கு செட்டான்ற மாதிரி இதுதான் ஜோபி மாதிரி காட்டிருப்பாங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம் 13. ஆனா என்ன கேட்டா இல்ல இதை வச்சு, ஆனா ஒண்ணு சொல்றேன், இதை வச்சு 150 பண்ணலன்னா சத்தியமா அவனை மதிய மாட்டாங்க ஊருக்குள்ள. ஏதாவது ஏன் இது சொல்றேன்னா இது பரவாயில்ல, இந்த பிரதீப் படமே தான் இதெல்லாம் ஓடும்போது இதெல்லாம் தாண்டி. ஆனா பிரதீப் என்டர்டைன்மெண்ட் அது வேற ஏதாவது பண்ணலாம். என்ன கேட்டா 150 பண்ணலாம். 150 மட்டும் பண்ணலன்னா இது கம்பேக் இல்ல, 150 பண்ணிட்டா கம்பேக் தான். 2026 ஒரு மாதிரி அன்றியலா இருக்குல்ல. பிரதீப் வந்து பிளாப் கொடுக்குறான், சூர்யா கிட்ட கொடுக்குறாப்ல. நான் இப்பயே ஏத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாக்கலான்றதுனாலதான் நானும் பாக்கல. ஆனா கருப்பு கம்பேக்கா இல்லையான்னு வர்ற டேஸ்ல தான் தெரியும். ஆனா ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் அடிவாங்கடா. ஓடிடில அப்புறம் அடிவாங்க ராயன் மாதிரி. வழியில வரும்போது அதான் சொன்னேன் ஃப்ரெண்டுக்கு, நான் அவனுங்களும் அதான் சொன்னானுங்க. ஓடிடி எல்லாம் வந்து சின்னத்துக்கு கருப்பு பிரிச்சிருவானுங்க. என்ன கேட்டா. ஏன் இதை சொல்றேன்னா இவன் அந்த மாதிரி ஒரு வேலை தான் பண்ணிருக்கான். ஓடிடி எல்லாம் வந்தா சத்தியமா ஆர்ஜே பாலாஜி செருப்பால் அடிப்பானுங்க, என்னென்ன அடிப்பானுங்க நம்மளுக்கே தெரியாது. ஆனா உங்க தியேட்டர்ல வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. பழைய சூர்யா பத்தி இதெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாசம் ஒரு படம் வருது. அதான் சொல்றேன். இல்ல வர்ற நாள் தான் தெரியும். பிஎன்சில ஓடணும், கிராமத்துல ஓடணும், இதெல்லாம் ஓடனா மட்டும் தான் தப்பிக்க முடியும் படம். இல்ல ப்ரோ, இங்கே வெறியா அடுத்த மாசம் வர ஒரு படத்துக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. எந்த படம்னு சொல்லுங்க. ட்ரெய்லர் 2-ஆ? இல்ல ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனா? எப்படா? அடுத்த மாசம். சாமா ஹீரோ யாரு? மதுரையே டாம் ஹாலண்ட் தான். மதுரையே வெறியில இருக்கு.
ஃபார் ஃப்ரம் ஹோம் நோவே ஹோமே அடிச்சு தெரிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இப்போ எனக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த வருஷத்துல போன 2வது படம் தான். நான் படம் வந்துட்டு அதான் துரேந்தர் போனேன். துரேந்தர் போயிட்டு வந்துட்டு எடுத்துட்டேன். ஏன்னா வேற எந்த படமும் தமிழ்ல நல்லா இருக்கிற மாதிரியே தெரியல. ஏதோ தியேட்டர் மூமெண்ட் மாதிரி ஒன்றும் தெரியல. இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் போனோம். நான் எல்லாம் எப்படி தக் லைஃப்க்கு அப்புறம் இப்பதானே படத்துக்கு போறேன். அதுவும் த்ரிஷா படம், இதுவும் த்ரிஷா படம். அதான் இல்ல ஆனா இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பர்சனலா தான் இப்போ பர்சனலா சொல்றேன். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கருப்பு இல்ல, நீங்க திட்டுற அளவுக்கும் இல்ல. ஒரு வாட்டி பாக்கலாம். நான் சொல்லிட்டா நீ சொன்ன ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சூர்யா படம் கடந்த 15 வருஷமாவே ஃபிளாப் எல்லாமே. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஓகே நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். இருக்கலாம். இந்த பவன் கல்யாண் ஸ்பீச் கேட்டீங்களா ப்ரோ? அது நடுவுல இன்டர்வல்ல கலாச்சம் ப்ரோ. இன்டர்வல்ல பாத்துட்டோம். அது ட்ரிகர் ஆயிட்டேன் போல நம்ம ஆளு ஜெயிச்சத பத்தி. அதான் இல்ல ப்ரோ, இன்டர்வல்லே நாங்க அதான் போன்ல இது பண்ணி பாத்து கலாச்சோம். இவன் அதான் இது எதுக்குறாங்க இப்போ வந்து சொல்லுங்கிறான். அதான் இல்ல எப்பயும் வந்ததுதான், அதையும் இப்போ வந்து சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு லூஸ் போயிட்டே இருக்கு. 29 தாங்கனக்குள்ள தேராதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது ப்ரோ. ஏதோ பேக் ஃபயர் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு அலஸ்ட் போறான்னு தான் நினைக்கிறேன். இல்ல பவன் கல்யாண் அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல நீங்க ஆல்ரெடி கிரிட்டிசிசம் அவனுக்கு அவ்வளவு இருக்குது. அவனுக்கு ஃபேன்ஸ் இதெல்லாம் தாண்டி அவன் ரொம்ப அடியும். எனக்கு ஆன்லைன்லயே போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க ப்ரோ. அவனை இன்ஸ்டாகிராம்ல அதோட கேட்டு அதிகமா வரும். இல்ல இப்போ ஒரு நிமிஷம், நீங்க அதனாலதான் என்னைக்குமே விஜய் கூட அவனை கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம ஆள் ஜெயிச்சிட்ட பிறகு இன்னொன்னு இவரு வேற ப்ரோ. அவன் கதறான் ப்ரோ ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு. கேரளாக்கு நம்ம ஆளு போறாரா? ஆனா நவீன இல்ல சுந்தரு, எனக்கு தெரிஞ்சு இவன் ஆர்ஜே பாலாஜி எங்க தெரியுமா மாஸ்டர் மைண்டா இருந்தான். இவன் படம் நல்லா எடுக்கிறானோ இல்லையோ, எல்லா ஃபேன்ஸும் வாய் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு விட்டான். புரியுதா? அதாவது எந்தெந்த ஃபேன்ஸ் அடிப்பானோன்னு நல்லா தெரியுது. அது எல்கேஜில இருந்து ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டைலு. அவன் இஷ்டத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ போட்டு. இல்ல எனக்கு ஒரு மேட்டர் என்னன்னா, இதுல நடக்க போறது டயர் 2 கிளாஸ் இது மாதிரி போகும். அஜித் ஃபேன்ஸ் வாய் எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். விஜய் ஃபேன்ஸ் அது ஒண்ணும் இல்லை. ஏன்னா அடுத்து பாலிடிக்ஸ் போயாச்சு. நம்மளுக்கு சினிமாவுக்கு சம்பந்தம் இல்ல. அது வேற. நம்ம பசங்க படத்துல கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல. புரியல ப்ரோ. ஆனா இல்ல இந்த வருஷம் ஜனநாயகம் வருது. அதான் இந்த வருஷம் வரைக்கும் சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் கொஞ்சம் இருக்கு, ஆனா கொஞ்சம் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. ஒண்ணு இல்ல, ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் பண்ணாலும் அதை ரெக்கார்டை செட் பண்ணிட்டு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா அது ஸ்பைடர்மேன் வர வருது. அதான் இன்னைக்குதான் ஸ்பைடர்மேன் வருது. ஸ்பைடர்மேன் ஆகுது மயிராதுங்க. அது எல்லாம் ஜூன் 22 வரும்னு நினைக்கிறேன் அலெக்ஸ், என்னோட கணிப்பு படி. பர்த்டே இல்ல எப்போ வரட்டும். இல்லதான் நம்ம ஊர் படம் வேற, அது ஸ்பைடர்மேன் இது வேற. பரவாயில்ல, எது வந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஓசிஸ் கம்மியாரும் ப்ரோ. ஓசிஸ் கண்ட வேற மாதிரி போகும். ஸ்பைடர்மேன் ஒரு நிமிஷம் ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சா கேவின் அப்ப லேட்டா ரிலீஸ் பண்ணுவோம், பாத்துக்கலாம். ஒண்ணு இப்ப மேலே ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா ஜூன் மாசம் கஷ்டம். ஜூன் ஸ்பைடர்மேன் வந்துருச்சுன்னா அவங்க வெறியில இருக்காங்க நம்மளோட. அவங்களுக்கு ஸ்பைடர்மேன்னா ஒரு எமோஷன். உண்மைதான். இல்ல அது வேர்ல்டு முழுக்க எமோஷன் தான். இப்ப கூட ஒரு மதுரையில இங்க வெறியா இருக்காங்க, எப்படா விடுவீங்கன்ட்டு வெறியில இருந்துகிட்டு இருக்கான். நோவே ஹோம்னா இங்க பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கு மதுரையில. இப்ப இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுதுன்னு இவனுங்க வெயிட் பண்றதுதான் எல்லாம் உட்காந்து இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இவன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் உட்காந்து இருக்கான். கருப்பு பாப்போம், ஒரு நல்லாதான் நல்லா ஓடுனா சரி. அடுத்து வேற எந்த படமும் இல்லையே, வேற வழி இல்ல. வேற எந்த படமும் இல்ல. இந்த படம் ஒரு 150 கோடி கிட்ட கொண்டு வந்து விட்டானுங்கன்னா கண்டிப்பா இந்த படம் கம்பேக். ஆனுவல் லீவ் வேற, ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் லீவு. இதுக்கு மேல ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. ஆனா இல்ல ப்ரோ, என் மைண்ட் என்ன தோணுதுன்னா, இவனுங்க திங்கட்கிழமையில இருந்து நீங்க பாருங்க ரிவ்யூ மாறும். ஏன் இதை சொல்றேன்னா, திங்கட்கிழமையில இருந்து இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஆல்ரெடி போனவங்களை இதெல்லாம் தாண்டி வந்துட்டு எல்லைட்டு புளித்திங்க உள்ள
இப்போ அதெல்லாம் பொதுமக்கள் காமனா இருக்கிறவங்க இந்த இல்ல ஜிஎன்சி ப்ரோ, சென்டர் சின்ன தாண்டி பசங்களை கூட்டிட்டு போய் புல்வெளி பாக்குற அதிகமா. மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க ப்ரோ. லீவ்ல இந்த படமே இல்லாம இருக்காங்க, அவங்க வீட்டுல இல்ல உட்காந்து இல்ல என்ன பண்ணுவாங்க. இல்லங்க, நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் ஓடிடும், அதெல்லாம் டவுட் இல்ல. எனக்கு என்னன்னா ஓடிடி வந்த இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஓடிடி வந்தா அடிப்பானுங்க. ஓடிடி ஆடியன்ஸ் யாருன்னு தெரியும். அந்த ஓடிடி ஆடியன்ஸ் மட்டும் இவனுக்கு தியேட்டருக்கு போனானுங்கன்னா ரொம்ப திட்டுவானுங்க. அவனுங்கெல்லாம் துரேந்திர ஓடிடில வரதுன்னு உட்காந்துருப்பாங்க. எனக்கு அதனால தான் துரேந்தர் டிஎன்சி மறுபடியும் ஓடும் பார்த்தேன். ஆனா இல்ல, ஆனானப்பட்ட துரைந்தரே ஓடிடில பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இவனுங்க எல்லாம் போய் தியேட்டர்ல கருப்பு பாருன்னு சொல்லிட்டு விட்டேன்னுக்கு என்னென்ன இன்னைக்கு கேட்பானுங்க வந்துச்சு, நான் 2வது வாட்டி பார்த்தேன். 2வது வாட்டி பார்க்கும்போது லைட்டா போர் அடிச்சுச்சு எனக்கு துரேந்தர். எனக்கெல்லாம் நிறைய டைம் பார்ப்போம் ப்ரோ துரைந்தர். இல்ல பார்ட் 2 வந்து பார்ட் 2 நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்ட் 2 வந்து கொஞ்சம் அங்கங்க லேக். பார்ட் 2 தான் இல்ல, அது 4 மணி நேரம் இல்ல. ஓடிடில ஸ்லோ. அங்க பாத்துட்டு மறுபடியும் ஓடிடில பாக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அங்கங்க லேக் ரொம்ப அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓட்டிட்டேன் பட்டாபட். எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு மில்க் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்து 4-5 பார்ட் விட போறான்னு தான் நினைக்கிறேன் துரேந்தர். இல்ல துரேந்தர் அவள் தான் ப்ரோ, அது முடிஞ்சிருச்சு. இல்ல அந்த கான்செப்ட்ல மில்க் பண்ணிடுவான் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. நீங்க வேற இவ்வளவு பெரிய சக்சஸ் விட மாட்டேன். துரந்தரே வந்து அந்த ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவான். வேணும்னா இல்ல ப்ரோ, இந்த கடைசியா ரிசுவான்னு ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு போவாரு டைரிய, அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ப்ரோ, இவரே உயிரோட தானே இருக்காரு, வேற கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு விடலாம். அப்பா தங்கச்சி அம்மாவுக்கும் தெரியாது. நீங்க அந்த மாதிரி போறீங்க. வேற என்ன இருக்கு, அவர் தான் பின்னாடி திரும்பி போறாருல. அவர் வீட்டுக்கும் போல, வேற எங்க போவார், மறுபடியும் பழைய மாதிரியே போய் ஒரு க்ளோஷர் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல கம்பேக் துரந்தர்னு ஒரு ஹேஷ்டேக் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் வயசான துரந்தர் வந்து எங்க இருந்து வருவாரு. இல்ல ப்ரோ, இதே மாதிரி கருப்புல ஒரு வேலை பார்த்து விட்டான் ஆர்ஜே பாலாஜி. நான் தனியா சொல்றேன் அது. ஏன்னா நான் இல்லங்க இந்த படத்துக்கு நான் இல்ல இது எப்படி இது நான் பல்ல வச்சுனுக்கிறேன். நான் ஏதாவது ஒண்ணு சொல்ல, அப்புறம் தான் இங்க பாருங்க இவன் தான் நெகட்டிவிட்டி ஸ்பிரிட் பண்ணான்னு ஏதாவது போடுவானுங்க. எனக்கு ஒரு டவுட் அலெக்ஸ், விடாது கருப்புன்னு சொல்லிட்டு 90கள்ல ஒரு சீரியல் வரும், அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சிருக்கானா? கருப்பு சாமி ஊருக்குள்ள இறங்கிரும், போய் வந்து அநியாயத்தை அழிப்பாரு. ஒரு நிமிஷம் கருப்பசாமி அருவாளை இல்ல ஸ்ட்ராங்கான ஒரிஜினல் தான் அந்த படத்தோட கதை சொல்றேன். அதாவது இருக்கிறது இன்னொன்னு, அது ஸ்பாயிலர் எல்லாம் இல்ல, ஏன்னா அதான் சொன்னதுதான். இல்ல எல்லா மொல்ல மாதிரித்தனமும் ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டு இருப்பான் கோர்ட்ல. அதை வந்துட்டு தட்டி கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி தான் அந்த கோர்ட்டுக்கே ராஜான் மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு கடவுள் கிட்ட போய் அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு கருப்பு சாமி கிட்ட போய் வேண்டும் போது பார்த்தா எங்கேயோ குடிச்சிட்டு இருக்க ஆர்ஜே பாலாஜி கிட்ட சூர்யா வந்துட்டு கடவுளா வந்து நிற்பார். அதான் அவர்தான் கடவுள். சூர்யா வந்துட்டு கடவுளா வந்து நிற்பார். நின்னு அதான் இந்த வழக்கமா சூரிய டைலுக்கு இருக்குங்க, பண்ணலாமா தப்பு இல்ல அந்த மாதிரி வந்துட்டு கேட்டு ஆர்ஜே பாலாஜியை போட்டு அடிச்சு அவனை நெருப்புல போகும்போது அப்ப ஆர்ஜே பாலாஜி என்ன கேட்பானா, இல்ல நீ கடவுள் நீ நியாயப்படி நீ பேசுற, உனக்கு அதே நியாயத்து மேல நம்பிக்கை இருந்தா நீ மனுஷனா வந்துட்டு என் கோர்ட்டுக்குள்ளவா வந்து ஒரு உன்னுடைய அதான் நீ கடவுளா இல்லாம மனுஷனா ஜெயிச்சிரு, நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுறேன், இல்லதான் நான் செத்துடுறேன்ற மாதிரி சொல்லுவான். அதான் என்ன வேணா பண்ணிக்க. அப்போ வந்துட்டு சூர்யா வந்துட்டு என்னன்னா இந்த ஆஃபர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை யாரு கருப்பு சாமி வந்துட்டு இந்த ஆஃபர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கருப்பு சாமி வந்துட்டு மனுஷனா வந்து அந்த கோர்ட்ல வாதாடி கண்டதை பண்ணி இது பண்ணி கடைசியில ஜெயிகர் தான் போடும். வேறதும் ஒரே ஒரு பிரச்சனை தான் அலெக்ஸ், ஆர்ஜே பாலாஜி எங்கேயாவது சீரியஸான வில்லனா எடுத்துக்கிற மாதிரி வருமா? செகண்ட் ஹாஃப்ல சத்தியமா சொல்றேன், அவன் நார்மல் வில்லனா ஒண்ணு பண்ணும்போது எனக்கு எதுவுமே தோணல. கஷ்டம் ஒரு செகண்ட் இல்ல ப்ரோ, செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 30 மினிட்ஸ் நவீன அவன் சீரியஸா இப்போ சீரியஸ் வில்லன் என்ன இப்போ வழக்கமா கிளைமேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணான், கிருஷ்ணா கழுத்துல கட்டி வச்சான், இவனும் அதே தான் பண்ணுவான். புரியுதா? அதான் இது எப்படி சொல்றது, அவன் வில்லனிசம் காட்டணும். இதான் என்னடா தெரியுற இருறா வில்லனிசம் காட்டுறன்ற பேர்ல அதேதான் பண்ணான். புரியுதா? அதே மாதிரி இது பண்ணிக்கின்னு கட்டிக்கின்னு. ஆனா இதுல ஒரு இது என்னன்னா
இங்க சிங்கம் சூர்யா காப்பாத்த வருவார். புரியுதா? அதாவது தனலட்சுமியை ஒரு வேலு காப்பாத்தின மாதிரி சிங்கம் சூர்யா வந்துட்டு த்ரிஷாவை காப்பாத்த வருவார். சிங்கம் புரியுதா? சூர்யாவா? அதான்டா எதுக்கு வந்தானே தெரியல. அது சொல்லுவான் தெரியுமா, ஏதோ ஒண்ணு வரணும்னு. இப்ப இங்க வர்றவன் எதுக்கு இந்த படத்தை ஜிபியோட கம்பேர் பண்றவன் யோசிச்சு பாத்தியா? ஏன்னா இந்த படத்துக்கு ஜிபியூக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு சீனை வச்சு ஜிபியூன்னு சம்மந்தப்படுத்தி விட்டான்னு கேட்டா அந்த சீன் வைக்காம இருந்துருக்கலாம். எனக்கு ஆனா ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீங்க துரைசிங்கல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, துரைசிங்கம் மாறி வந்தா வேற, துரைசிங்கமே வந்தாருன்ற மாதிரி பண்ணான். ஏன்னா நீங்க சொல்லும் போது அதுக்கு இதா இருந்தாலும் எக்ஸைட்டடா இருக்கு பாக்கணும். லாஜிக் விட்டுட்டு போய் பார்த்தா பாரு. இல்ல லாஜிக் இல்லங்க, லாஜிக் அது வேற. இவன் படத்தை இவன் லாஜிக் பார்ப்பான். அதான் யார் ஜெயபா லாஜிக் போடா, இவன் இப்படிதான் எடுப்பான்னு தெரியும். ஆனா இது எப்படி சொல்றது, ஃபேண்டசி மேல ஃபேண்டசி. நான் எத்தனையோ ஃபேண்டசி படம் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி படம் பார்த்ததே இல்லை சத்தியமா. ஃபேண்டசிக்கே எப்படின்றீங்க? நம்ம நண்பர் டாக்குமெண்ட்ரி தியேட்டர்ல விட போறாரா? என்ன சொல்றீங்க? யாரு அது வேறங்க. டாக்குமெண்ட்ரியா? இல்லங்க இப்போ ஒரு நிமிஷம் இல்ல, கான்செப்ட் எல்லாம் என்ன கேட்ட சூரிய கடவுளா கான்செப்ட் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய பாசிட்டிவ் தான், நான் பாசிட்டிவ் நிறைய சொல்றேன். எது ரொம்ப அடிச்சதுன்னா இந்த சொல்லுவான் தெரியுமா, இப்போ பைரவ படம் நம்ம ஏன் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவோம்னா, கீர்த்தி சுரேஷை நடந்த ஒரு கதையை வந்துட்டு அவ்வளவு தூரம் சொல்லி அதுக்கு ஒரு கோர்ட்ல ஒண்ணு இழுத்து, கோர்ட்டுக்கு வாய்தா மேல ஒண்ணு இழுத்து, அதுக்கு ஒரு சீன் வச்சு, அதுக்கு ஒரு புரியுதா, இந்த மாதிரி கிளைமேக்ஸுக்காக வேணும்னே வைப்பாங்க தெரியுமா, வேணும்னே சீன் வச்ச மாதிரி கருப்புல அந்த பண்ணிட்டானுங்க. அதாவது இது எல்லைக்குள்ள சூர்யா வந்துட்டு அதான் கருப்பு சாமி ஒரு கடவுள், அந்த எல்லையை தாண்டி வந்துட்டு நம்ம போனோம்னா இந்த கோர்ட் இருக்க கூடாதுன்னு கோர்ட்டை இடிக்க வைப்பான். சேர்ந்து இன்னொரு இடத்துல போய் கோர்ட்டு கட்டினா அந்த சாமி எடுத்துன்னு போய் அங்க வைப்பான். அதுக்கடுத்து இந்த சாமி எடுத்து இங்க வச்சாங்க. எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு சீன் இருக்குதுடா நவீன, ஜட்ஜு ஷாக் ஆயிடுவான். அதாவது இப்போ ஒண்ணு இல்ல, கோட்வேர்டு என்னன்னா யுவர் ஆனர், நான் வந்துட்டு என்னுடைய முக்கியமான அதான் ஆர்ஜே பால சொல்லுவான், முக்கியமான பாயிண்ட் நான் .6 வச்சிருக்கேன்னு. அந்த .6 ஒண்ணு இல்லை, பேரம் பேசுறதுதான். புரியுதா? உனக்கு இவ்வளவு தரேன், காசு தரேன், அந்த லா தான். அதாவது மேல இருக்கிற ஜட்ஜுக்கு புரியுதா, ஜட்ஜுக்கு நான் வந்துட்டு லஞ்சம் தர மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜி குறைச்சிட்டு இருப்பான். சூர்யா வந்துட்டு என்ன பண்ணான்னு தெரியல. உண்மையிலே நான் ஷாக்கா தான் பார்த்தேன். ஏதாவது துஷ்டுக்குதான் இப்போ படத்துல பார்த்தோம்டா. உன்னோடா த்ரிஷா வந்துட்டு சூர்யாக்காக தான் கருப்பு சாமிக்காக வாய்தான் தான் வந்துட்டு ஏதோ கோட் நம்பர் சொல்லுவாங்க, இந்த சார் நீங்க பாருங்க 8வது பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் நவீன. அந்த 8வது பேப்பர்ல என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆர்ஜே பாலாஜி அவ்வளோ கோடி இதோ எவ்வளவு லஞ்சம்லாம் இருக்கும். நானும் அதை யோசிப்பேன், பணம் கிணம் எல்லாம் லஞ்சம்லாம் தாண்டி அந்த 8வது பேப்பர்ல அது எல்லாத்தையும் டாமினேட் பண்ற மாதிரி என்னதான் இருக்கு. அத பதறிடுவாரு. புரியுதா? ஜட்ஜே பதறிடுவாரு. என்னதான் இருக்குன்னு பார்த்தா ஒரு அருவாலை வரைஞ்சு கருப்புசாமி இருக்கும். உடனே ஜட்ஜ் அதை பார்த்துட்டேதான் பதறி எல்லாத்தையும் மாத்த. அந்த ஒரு சீன் மட்டும் ஒரு மாதிரி சுருன்னு இருந்ததுதான் எதுக்குறான்ற மாதிரி. அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுக்குன்னா கோர்ட்டு சீனுக்கு பதிலா வேற ஏதாச்சும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கான்செப்ட்ல. இல்ல ப்ரோ, இந்த படம் ஒரு ஹீரோ இல்ல ப்ரோ, இல்ல ஹீரோ ஓரியன்டட் படம் கிடையாது. அதான் ஹீரோ ஓரியன்டட் மாஸ் காட்டுற படம் இல்ல. ஒரு கடவுள் ஹீரோ கடவுளா கேட்டான், ஹீரோ யாருன்னே தெரியாம கேட்டான். முக்கியமா ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ மாதிரி புளிச்சி மாதிரி சுத்தின்னு இருக்கான். நம்மளுக்குலாம் இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன். கோர்ட் சீன் இல்லாம ஒரு கவர்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க நம்ம. ஆனா படம் இல்ல ப்ரோ, படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இது அந்த இருக்குதான் போட்டுருவாங்க. நிறைய கான்செப்ட் இந்த மாதிரி வந்திருக்கு அலெக்ஸ். கடவுள் வந்து இறங்கி கொஞ்ச நாள் வாழுவாரு மனுஷன் மத்தியில இதுன்ட்டு. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஸ்கிரிப்ட சொல்லும் போது போய் இங்க எங்கேயாவது ரிலீஸ் ஆயிருந்தா போய் பார்க்கலாம்யா. அட்லீஸ்ட் ஒன் டைமுக்கு இல்ல ஒன் டைம் வாட்ச்னு எல்லாரும் சொல்றாங்க. பார்த்த வரைக்கும் ரிலீஸ் ரிவ்யூல ஒன் டைம் வாட்சபிள்னு தான் சொல்றாங்க. ஒன் டைம் தான் ப்ரோ, அதுதான் நானும் அதான் போட்டேன். ஆனா நான் ஒன் டைம் போடுறதுக்கு முன்னாடி மேல ஃபேண்டசி ஃபிலிம்னு போட்டேன். ஏன்னா நம்பாளுங்க என்னன்னா ஏதாவது கொஞ்சம் யோசிப்பானுங்க. ஃபேண்டசி, அதாவது நீ கற்பனை உலகத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு படத்தை பார்க்கணும், இல்லைன்னா படம் சுத்தமா இருக்காது. அதாவது என்ன வேணா பண்ணலாம், புரியுதா? கடவுள் ஏன்னா ஒரு கடவுள், நீ என்ன வேணா பண்ணலாம் ஏன்னா ஒரு கடவுள் அந்த மாதிரி. இல்ல ஆனா உண்மையில இல்ல, இந்த கேரக்டரை ஏகே பண்ணிருந்தா நல்லா இது பண்ணிருப்பானுங்க. ஏன்னா ஏகேவே கடவுள்னு இது பண்ணிடுறானுங்களே.
உண்மையிலே ஏகே கடவுள்னு அது நம்பியிருப்பானுங்க. ஐயோ கடவுளே இது இதெல்லாம் வந்து சாமியானா செகண்டரி நல்லா இருக்காது. கான்செப்ட் இந்த மாதிரி இவன் கடவுளோட பேசுற படம் மாதிரி ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் அவன் ஆமா பிகேல அது இருந்து இந்த மாதிரி தான் சுத்தின்னு இருக்கான். ஏலியனு எனக்கு தெரிஞ்ச கடவுள் அதான் இல்ல ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி எப்படி பொழையறானா, எனக்கு தெரிஞ்சு எல்லா கடவுள் லிஸ்டும் எடுத்துக்கிறான் போல இது. அதுவும் இங்க கடவுள் அதிகம் இல்ல, முருகர் நிறைய சென்டிமெண்ட் இருக்கும். ஒரு கடவுளா சூஸ் பண்ணி நடிக்க வைக்கிறான், புரியுதா? எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஐயனார் இல்ல வேற ஏதாவது, ஐயனார் கூட இங்க ஏதோ வந்துச்சுதான், வேற ஏதாவது எடுப்பான். என்ன சொல்றது, அம்மன் வந்துருச்சு, கருப்பு வந்துருச்சு, வேற யாராவது இருந்தா கண்டிப்பா எடுத்துரும். முருகன் வரப்போகுது. முருகன் வரப்போகுது, அதான் வேற யோசிப்பான் இரு, முருகன் வரப்போதா, பிள்ளையார வச்சு எடுத்துருவா. பிள்ளையார வச்சு எத்தாவது ஒரு மாதிரி ஆயிடும், வேற அது கெட்டப் இது வரும் வேற. பிள்ளையார வச்சு ஏகே எடுத்தா பயங்கரமா இருக்கும். வானா ஆனா அதான் கடவுள் பேர் சொல்லி தச்சுனா திருப்பி முதல்ல பேய் படம் போனானுங்க, அப்புறம் லவ் பிலிம் வந்தானுங்க, அப்புறம் ஆக்ஷனு, மறுபடியும் சாமி படத்துக்கு போயிட்டானுங்க. ஏறி கோழி விட்டுற நிலைமை நினைச்சா. அதான் இப்போ இல்ல இப்போ நடக்கிறது சாமி ஃபெஸ்டிவல் மாதிரி. இதுக்கு இடையில கரசாமின்னு ஒருத்தர் வந்தாரு, ஆளக்கானம். சும்மா கரசாமி அழகான, ஆனா கரசாமி முடிச்சு விட்டானுங்க. இல்ல வர்ற ஒரு டிவோஷனல் பிலிமும் பார்ப்போம். அடுத்து செய்யான் என்ன ஆகுது, முதல்ல இந்த படம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதான் இது எப்படிக்குதுன்னா, ஒருத்தர் சக்சஸ் ஆயிட்டா அதுக்கு அடுத்தது ஃபார்முலா கிரியேட் பண்ணிருவாங்க. இது எப்படின்னா, ஒரு கத்தி படம் ஓடின பிறகு எல்லா விவசாயம் படம் எடுக்க ஆரம்பிச்சானுங்க, அந்த மாதிரிதான். இப்போ ஒரு காஞ்சனா வந்தவொடனே ஊர்ல எல்லாம் பேய் படம் எடுக்கலையா, அந்த மாதிரி. சப்போஸ் அதான் இப்போ ஒரு கருப்பு ஓடிருச்சுன்னா ஊர்ல டிவோஷனல் படம் எடுப்பாங்க. ஆனா கருப்பு ஓடுறது மூலயே செய்யோன் எடுத்துட்டானுங்க. செய்யோன் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். ஆர்கேஃபைக்காக நம்பலான்னு தோணுது. ஆர்கே5 எல்லாம் இருக்கட்டும், இது எப்படின்னா அப்ப தக்லேஷ் டேரக்டர் அதெல்லாம் இல்ல, நல்ல டேரக்டர் கமலை நவீன இது எப்படி இருக்கு. ஆனா அவனுக்கு எவ்வளவு பெரிய சீனா கமலுக்கு, அவன் ப்ரொடக்ஷன்ல அவன் எடுத்த படம் ஊத்திச்சு, அவன் சிவகார்த்தியின் வச்சு எடுத்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். ஆர்கேஃபை தான் கடாரம் கொண்டாடும் பண்ணானுங்க. கடாரம் கொண்டான்னு ஊத்திச்சு. அப்படியே அதான் பார்த்தாலேமா விக்ரம் கம்பேக் மட்டும் இது வீரதீர சூரன் என்கிட்ட கம்பேக் நான் சொல்லுவேன், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு கேக்குதா? கேக்குது. பரவாயில்ல, 7th ஸ்கிரீன் தியேட்டர்லயே 10,000 டிக்கெட் அட்வான்ஸ் சோல் ஆயிருக்கு. 7th ஸ்கிரீன் தியேட்டர் இப்போ சென்னையில ஓபன் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா ஓடுற பிரச்சனை இல்ல, ஒழுங்கா ஓட போட்டு இவனுங்க வாய் பேசாம இருக்கணும். ஃபேமிலி படம் தான் ஓடும் அலெக்ஸ். பிஎன்சி சென்டர்னு யூ தானே, யூ படமா யூஏவா? யூஏ தான் படம் அப்போ ஓடிடும் பிஎன்சி சென்டர்ல. ஆனா அந்த எம்ஐஜி வந்து இதானே ஏஐ தானே, டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்திருக்காரு. டிஃபன் பாக்ஸ் வச்சு சாப்பிட்டு இருக்காரு. யாரு இது மேல மாதிரி மெயின்டைன் பண்றாரு ப்ரோ. அவர் கேம்பெயின்ல கூட அப்படிதாங்க சாப்பிடுவாரு. கேம்பெயின்ல வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து டிஃபன் பாக்ஸ்ல அவரும் மனுஷன் தான். இது எப்படி சாப்பிடுறது நார்மல் இதுதான், அவரும் மனுஷன். நான் என்ன நினைச்சேன்னா செக்ரட்டரியேட்ல அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்கன்னு நினைச்சேன். டிஃபன் பாக்ஸ் இல்ல, நம்மளால எப்பவுமே அதான் சிம்பிளா என்னன்னா, அதுக்காக சிம்பிளிசிட்டி இது அந்த மாதிரி பில்டப் பண்ணல. ஆனா நார்மலா இருக்கிறது அது நல்ல விஷயம் தான். ஏன்னா ப்ரெஷர் இதுதான் பில்டப் பண்ணா என்னைக்குமே இந்த சொல்லுவான் பாரு, ஒருத்தன் கால் மேல கால் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மையிலே கால் மேல கால் தூக்கி அவன் போடுறானோ அவன் நாசமா போயிடுவானுங்க. அது ஏனே தெரியாது. அது ஒரு அது ஒரு லா. எப்போதான் டவலே எடுத்துட்டாரு அலெக்ஸ். இந்த டவல் இருக்குல்ல, அது யாரோ ஒரு கோரிக்கை வச்சதுனால அது விஐபி கல்ச்சருங்கன்னு அதையும் செவிசாய்த்து கேட்டு டவலை கூட எடுத்துட்டாரு. அவர் சாப்பிட்றதுலாம் சொல்லாதீங்க, ஏன்னா கேம்பெயின்ல கூட நான் அப்படிதான் பார்த்தேன். வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பிட்டு இருப்பாரு மனுஷன்.
ரொம்ப நல்ல அவருக்கு எல்லா விஷயம். இடத்துல இருந்து சாப்பாடு குடுக்குறாங்க தான். ஆனா அவருக்குன்ட்டு ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்குதுல்ல. அவருக்கு டயட்டு அது இதுன்ட்டு. ஒன்னும் பெரிய இது இல்ல ப்ரோ. நம்ம ஆக்சுவலி இப்ப வந்து விமர்சனத்தை சாப்பிட்டுன்னு இருக்காரு மனுஷன். எல்லா விமர்சனத்தையும் சாப்பிட்டுட்டு பதிலா சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் படம் ரிலீஸுக்குலாம் நம்ம ஆட்சியில பிரச்சனையே இருக்காதுங்க. சினிமா தொழில் நல்லா தெரிஞ்ச ஒரு சிஎம். உங்க கஷ்டம் எல்லாம் நல்லா சினிமா புரிஞ்சவரு. இல்லைங்க, முதல்ல தான் இப்போ இந்த ரெட் சினிமா ஜெயின் மாதிரி ரிலீஸுக்கு தான் ஒன்ஸ் பிரச்சனையே ப்ரெஷர் வராதுங்க. போடாம அதான் சினிமாலாம் எனக்கு கேட்டா இல்ல, நல்ல இது பண்ணலாம். நல்ல படம் எடுத்து விட்டாலே போதும், எனக்கு நல்லா பார்ப்பானுங்க. தேட்டர்ஸும் நல்லதான் இருக்கு. நீங்க வேணா அலெக்ஸ், இல்ல, இதுல நீங்க நல்ல பியூட்டி படம் என்ன கூட தெரியுமா? நல்ல படம் கூட கிடையாது. அதான் பவர் படம் எதாவது ஊட்டு. இதுல பியூட்டி என்ன தெரியுமா? நம்மள விமர்சிக்கிற மாதிரி படம் இருந்தாலும், நம்மள மார்க் பண்ற மாதிரி படம் இருந்தாலும் அதையும் அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. திமுக, அதிமுக மாதிரி காலங்கள்லாம் முடிந்ததப்பா. இங்க தங்க நட்சத்திரமா இவரோட காலத்துல ரிலீஸ் ஆயிருந்தாரு, ரிலீஸ் ஆக விட்டுருப்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவர் அப்பேற்பட்ட இனி மனுஷன். எவ்வளவு ப்ரொபகண்டா வர படம் வருதுன்னு மட்டும் பாருங்க. கட்சியில இல்லாத போது ப்ரொபகண்டாவா எடுத்து தள்ளுவாங்க நீங்க டிஎம்கே காரங்க. 10-15 சார்பட்டாலே சுருவாங்களே ப்ரோ சைலண்டா. இல்லைங்க, முதல்ல ப்ரொபகண்டா படம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு மவுஸ் வேணும். இது ஏன் சொல்றேன்னா, ஒரு எடுத்தா அது ப்ரொபகண்டா படம் எடுத்தா துரைந்தர் மாதிரி எடுக்கணும். ஆனா பராசக்தி மாதிரி எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் பராசக்தி மாதிரியாச்சும் எடுக்கணும். ஒன்னிடுவேன் பராசக்தி விடுதலை மாதிரி விடுதலை எடுக்க. விடுதலை மறந்துட்டீங்க. விடுதலை அது அந்த மாதிரி ஒரு இது. அதுவே ஆனா எனக்கு கேட்டா விடுதலை ராடு 2 தான் ப்ரோ. இல்ல, விடுதலை 2 ராடுதான் சொல்றேன். விடுதலை 1 தான் இது. விடுத்து 2 எப்படி வரும்? எனக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல பெஸ்ட் ப்ரொபகண்டா படம் எது சொல்லு? அது என்ன? அசுரன் தான். இல்லையே, அசுரன். அசுரன்ல ப்ரொபகண்டா. அசுரன் சார்பட்டாலாம் வருவாங்க ப்ரோ. சைலண்டா சொல்லுவாங்க ப்ரோ. அதான் இல்ல, ஆமா, இல்ல டிஎம்கே அதெல்லாம் இருக்கும். ஆனா கம்மியா இருக்கும். ப்ரொபகண்டானா அது சொல்ல முடியாது. நச்சுன்னு பொருந்துற மாதிரியே அது எடுக்கணும். ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல அவ்வளவு இல்ல. எனக்கு பராசக்தி தான் ஓரளவு காட்சி தான் இருக்கு. பராசக்தி ஃபுல்லா அது பயோபிக் இது மாதிரி எடுக்க ட்ரை பண்ணாங்க. ப்ரொபகண்டா அது ரியாலிட்டியா சேர்ந்து தான் எடுக்க ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இனி காங்கிரஸ் அடிச்சு எடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு படமா. காங்கிரஸ் எல்லாம் இழிச்சவன் ஐட்டமா தர்மடி அடிக்கிறானுங்க. ஆனா தப்பு அது. ஏன்னா இல்ல ப்ரோ, இப்போ காங்கிரஸ் நாளைக்கு ரோலிங் வந்துச்சுன்னு எடுப்போம் பிஎம்மா, நாளைக்கு மோடி எல்லாம் தர்மடி அடிப்பானுங்க. படத்தை எல்லா படமும் மோடி அகேன்ஸ்டா எடுப்பானுங்க. இல்ல ப்ரோ, மோடி மட்டும் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் நியாயப்படுத்தி தான். துரேந்தர் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நியாயப்படுத்திருக்கீங்க. மோடிக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது சத்தியமா. நீ எப்படின்னா நோட்டா படம் யாராவது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. விஜய் தேவரகொண்டா நம்ம பிஜேபி போட்டு தர்மடி வச்சிருப்பானுங்க. ஒரு சாமியார் வந்துட்டு பாலிடிக்ஸ்ல பெரிய ராஜாவா இருப்பான், அங்க ஆண்டுட்டு இருப்பான்னு அதை காட்டுனது எல்லாமே பிஜேபி தான். எனக்கிட்ட உண்மையில விஜய் தேவரகொண்டா நோட்டா படத்துல காட்டின அளவு கூட தமிழ்ல இங்க யாரும் பெருசா அவங்களுக்கு பிஜேபி. துரேந்தர்ல யூபி யோகி ஆதித்யநாத்தை நியாயப்படுத்தி இருப்பாங்க ப்ரோ. கவர்மெண்ட் மாறப்போகுது, அங்க ஒரு நல்ல வரப்போறான். அதெல்லாம் டிமானிட்டைசேஷன்லாம் அப்படியே பக்கா நியாயப்படுத்தி இருப்பாங்க ப்ரோ. ஆனா அதுக்கு ஒரு மீன் போட்டானுங்க, டிமானிட்டைசேஷனே ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். அதை வந்து பாசிட்டிவான படத்துல காமிச்சு விட்டான். அதுவும் படத்தை நல்லா பண்ணிட்டானுங்க, நல்ல படமா எடுத்துட்டான். ஆனா இங்க பராசக்தி எப்படி உண்மை கதைய ஒழுங்கா எடுக்க வக்கு இல்லாம